வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கம்பராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அதை தாங்க முடியாமல் கைகேயின் நெருங்கிய தோழியான கூனி கைகேயிடம் சென்று எப்படி அவளுடைய மனதை பேசி பேசி மாற்றுகின்றாள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் கடந்த காணொளியில் கைகேயியிடம் வந்த அந்த கூனி பல்வேறு விதமான பசப்புகளையும் சொல்லி ராமனுக்கு முடிசூட்டக்கூடிய நிகழ்வினால் கோசலை வந்துட்டு மிகப்பெரிய உன்னத வாழ்வு நிலை அடையப் போகிறாள். நீ மதிகெட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழக்க போற அப்படின்னு சொன்ன உடனே கைகேயி சொல்லுவா, மன்னனாகிய அதாவது சக்கரவர்த்தி ஆகிய தசரதனுடைய கணவன், உலகத்தில் பெறக்கூடிய பெரிய புகழையெல்லாம் அடைந்துவிட்ட பரதன் என்னுடைய மகன், இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை விட பெரிய வாழ்வு எனக்கு என்ன வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு பார்த்துருந்தோம். அதுக்கு இப்ப கூனி தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். அவ என்ன சொல்றா அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆடவர் நகையுற ஆண்மை மாசூற தாடகை எனும் பெயர் தையலால் படக்கோரிய வரிசலை ராமன் கோ முடி சூடுவன் நாளை வாழ்வு இது எனச் சொல்லினாள். அதாவது ஆண்மை பொருந்திய பெரிய பெரிய வீரம் மிக்க ஆண் மக்கள் எல்லோரும் நகைத்து சிரிப்பார்கள், கைகொட்டி நகைத்து சிரிப்பார்கள். ஆடவர் நகையுற ஆண்மை மாசூற, அப்படி எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து பெரிய ஆண்மை மிக்க மகனாக நீ கருதி கொண்டிருக்கக்கூடிய பரதன் அவனுடைய ஆண்மைக்கே அது ஒரு பெரிய இழுக்காக குற்றமாக சேரப்போகுது. தாடகை எனும் பெயர் தையலால் படக்கோரிய கோடிய வரிசலை ராமன். அதாவது தாடகை என்ற பெயரை கொண்ட அந்த அரக்கியை, தையலால் அந்த அரக்கியை கொன்று அழித்த அந்த வளைந்த கட்டமைந்த வில்லினை தன்னுடைய கைகளில் ஏந்திய ராமன் கோமுடி சூடுவன் நாளை, ஒரு அரசனுக்குரிய அந்த பட்டத்தை நாளைக்கு ஏற்கப் போகிறான். இதுதான் கோசலைக்கு அமைந்த வாழ்வு. இதை விடவா உனக்கு பெரிய வாழ்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கைகை கிட்ட கூனி சொல்றான். அப்படி சொன்ன உடனே மாற்றமகுது உரை செய்ய மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவாள் வேற்றுமை உற்றிலல் வீரன் தாதை புக்கு ஏற்று அவள் இருதயத்து இருக்கவே கொலாம். அதாவது மாற்றம் அகுது உரை செய்ய, அகத்து மாற்றம் உரை செய்யணுங்க நம்ம மாத்தி பார்க்கணும். அந்த மாதிரி கூனி சொன்ன உடனே மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவாள், அதாவது அறிவுலையும் சரி அந்த ஆற்றல் சால் பெருமையிலும் சரி கைகேயினுடைய உள்ளம் கோசலையை ஒத்திருக்கான். அதனால வேற்றுமை ஒற்றிலல், அவளுக்கும் கோசலைக்கும் அவ பெரிய வேறுபாடு எதையுமே கண்டுக்கல. வீரன் தாதை புக்கு, வீரன்னா ராமன், தாதைனா அப்பா. ராமனுடைய அப்பாரு தசரதன், தசரதனுடைய புக்கு வீரன் தாதை புக்கு தசரதனுடைய மனதிற்குள் புகுந்து அவனை தனது இதயத்துக்குள் ஏற்று அவள் இருந்தாள். அதாவது கைகேயி தசரதனுடைய மனசில் ஆழ்ந்த அன்பை பெற்றிருக்கிறாள். அதே மாதிரி கைகேயினுடைய மனதில் தசரதனுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. அதனால இவ கைகேயி தன்னையும் கோசலையும் அறிவிலையும் பெருமையிலையும் உள்ளத்திலையும் எந்த வகையிலையும் வேறுபடுத்தி பார்க்கல. அதே நேரத்துல தசரதனுக்கு மிக அவனுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு மனைவியாகவும் அவனை தன்னுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவளாகவும் இருக்கக்கூடிய கைகேயி அதனால ஒரு பெரிய வேறுபடுத்தி பார்த்து கோசலை தான் பெருமை அடைவா, எனக்கு பெருமை இல்லை அப்படின்னு எதுவுமே பார்க்கல அப்படின்னு இந்த இடத்துல கம்பர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி
கோசலைக்கும் தனக்கும் எந்த விதமான ஒரு விகல்பத்தையும் வேற்றுமையும் பார்க்காத கைகேயி இப்ப இந்த ராமனுடைய முடிசூட்டு விழாவை சொன்ன கூனியைக்கு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி தான் அடையிறா. அத இந்த இடத்துல கம்பரை எப்படி விளக்கி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆயவேர் அன்பு எனும் அளக்கர் ஆர்த்து எழ தேய்விழா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிகச் சுடர்க்கு எல்லாம் நாயகம் அணையது ஓர் மாலை நல்கினாள். ஆய பேரன்பு எனும் அளக்கர் ஆர்த்து எழ, அதாவது பேரன்பு, அந்த பேரன்பு அளக்கர் ஆர்த்தையில், அளக்கர்னா கடல், அவளுடைய அந்த ராமன் முடிசூடுகிறான்னு கேட்ட அந்த செய்தி அவள் மனதிற்குள் இருந்த அந்த மிகப்பெரிய அன்பினை கடல் அலைகள் போல ஆர்ப்பரித்து மேலே எழ செஞ்சுதான். தேய்விழா முகமதி விளங்கி தேசுரர், மதியன சந்திரன், அந்த முகம் வந்து அவளுடைய கைகையினுடைய முகம் வந்து சந்திரனை போல இருக்கும். எந்த மாதிரியான சந்திரன்? தேய்வு இலா சந்திரன், அதாவது ஒரு பௌர்ணமி சந்திரனை போல அப்படி சுடர் விட்டு இருக்கான். அவ்வளவு தேசுரர், விளங்கி தேசுரர். தூயவள் உவகை போய், அந்த மனதில் எந்த விதமான கலங்கமும் இல்லாத தூயவள் கைகேயி. இந்த நொடி வரைக்கும் அவள் மனசுக்குள்ள எந்த விதமான கெட்ட எண்ணமும் வரல. தூயவள் உவகை போய் மிகச் சுடர்க்கு எல்லாம் நாயகம் அணையது ஓர் மலை நல்கினாள். அதாவது வந்து மூன்று சுடர்களுக்கு முத்தாய்ப்பாய் விளங்கக்கூடிய சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஓர் ரத்தின மாலையை எடுத்து இந்த தகவலை வந்து சொன்னதுக்காக கூனிக்கு பரிசளிக்கிறார். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது வரைக்கும் கூனி சொன்ன எந்த ஒரு தகவலையும் இவள் மனதை மாற்றுவதற்காக அவ என்னென்னவோ சொல்லி பார்த்தா, கோசலை கூட வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கோல் மூட்டுறதுக்கு எதோ சொல்லி பார்த்தா, ஆனா எதுவுமே அவள் அசைக்கல. மாறாக என்ன ஆகுது, அந்த அளப்பரிய ஒரு அன்பு கொண்டு அந்த செய்தியை கேட்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்தை பற்றி தனக்கு வந்து செய்தி சொன்ன அப்படிங்கிறதுக்காக நல்ல சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ரத்தினமலை எடுத்து பரிசு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இந்த இடத்துல சொல்றார். சரி, இப்படி ஒரு பரிசை கொடுத்து அதை இவ வாங்குவாளா? யாரு? கூனி வந்து எப்படியாவது இவன் மனசை மாத்தி ராமனுடைய முடிசூட்டு விழாவை நிறுத்தணுங்கிறது அவளுடைய திட்டம். இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு மாலையை கொடுத்தா அவளுக்கு, அதாவது எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும் இல்ல, அதைத்தான் அடுத்த பாட்டுல கம்பேர் வச்சிருக்காரு. இப்ப கூனிக்கு வந்து அப்படி கடுமையான கோபம் வருது. அதாவது என்னடா, நான் வந்து மெனக்கெட்டு இவ்வளவு தகவலை சொல்லி எதேதோ முயற்சி பண்ணி இவன் மனசை மாத்த, அதாவது பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்னடானா அதை கேட்டுட்டு சும்மா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப அரிதிலும் அரிதான விலை உயர்ந்த ஒரு ரத்தின மாலை வேற எடுத்து எனக்கே பரிசு கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பர் போட்டிருக்கிற வார்த்தையிலேயே அந்த அவளுடைய மனநிலை வந்து தெரியும். தெளித்தனல் உறப்பினல் சிறுக்கன் தீ உக விழித்தனல் வைதனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனல் அம் பொன் மானையால் கொளித்தனல் நிலத்தைய கொடிய கூனியே. அதாவது தெளித்தனல் சத்தம் போட்டா, தெளித்தனல்னா சத்தம் போட்டா, உறப்பினல் அதட்டி, உனக்கு இவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறியான்னு அதட்டுறா. சிறு கண் தீ உக வெளித்தனல், அந்த அவளுடைய சின்ன கண்ணுல அப்படி தீ ஜுவாலை விட்டு எரியிற மாதிரி கோப ஜுவாலை வந்து அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வைதனல் திட்டுறா. வெய்து உயிர்த்தனல், அந்த மூச்சு விடுறதில்ல அவ்வளவு வெம்மையான காற்று, சூடு காற்று மிக அந்த மூச்சு வருது. அழித்தனல், தன்னுடைய அலங்காரத்தை எல்லாம் அப்படியே போட்டு களைச்சிக்கிட்டு, தலையெல்லாம் களைச்சிக்கிட்டு, முகத்தையெல்லாம் அலங்கோலமாக்கிட்டு அழித்தனல் அழுதனல், அந்த ஆற்றாமை, நான் சொல்லி இவ கேட்க மாட்டேங்கிறேங்கள அந்த ஆற்றாமை நல்ல அழுதனல். பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை, அந்த ரத்தின மாலையை கொடுத்தா இல்லையா பரிசா, அதை தூக்கி நிலத்துல வீசுறாங்களாம். எவ்வளவு வேகமா வீசி இருக்கான்னா அந்த மாலை விழுந்த இடம் நிலத்துல அப்படியே குழி ஆயிடுச்சான். குளித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. இத்தனை
ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடியவ வந்து எவ்வளோ கொடுமையானவளா இருப்பா அப்படிங்கிறதுனால தான் இந்த பாட்டு முடிக்கிறது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னாக்க, அக்கொடிய கொடியே தெளித்தனள் உறப்பினள் சிறு கண் தீவுக வெளித்தனள் வைதனல் வைத்து உயிர்த்தனள் அழித்தனள் அழுதனள் பொன் மாலையால் பொழித்தனள் நிலத்தைய கொடிய கூனியே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கம்பர் முடிச்சிருப்பார். ஆனா இதுதான் முக்கியமான கட்டம். இப்ப இதுக்கப்புறம் வந்துட்டு கூனி பேச ஆரம்பிக்கிறா பாருங்க. இதுவரைக்கும் பேசுனதெல்லாம் செய்தியே கிடையாது. இதுவரைக்கும் அவ என்னென்னலாம் பேசி கைகையினுடைய மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு இதுக்கு மேல அவ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வரியும் அமையும். அதை அடுத்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.